வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணியை புறக்கணித்தமை தொடர்பில் சபாநாயகரிடம் எதிர்க்கட்சி கேள்வி. பொதுஜன பெரமுன எந்தவிதமான கூட்டணியும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அமைக்கப் போவதில்லை. சாகர காரியவசம் தெளிவுபடுத்தல். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் பலியான இளைஞர் ஒருவரின் தந்தை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு அளித்த அறிக்கை இலங்கைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று எதிர்க்கட்சி எச்சரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பாக விசாரணையை நடத்த கோரி முறைப்பாடு பதிவு. இனி விரிவான செய்திகள். பிரதியமைச்சர்களுக்கு விடயதானத்தின் ஊடாக அதிகாரம் மற்றும் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்று கூறி அருண ஜெயசேகரவுக்கு எதிராக எங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணியை புறக்கணித்தீர்கள். ஆனால் இன்று அவர் பாதுகாப்பு பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் நாங்கள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா பிரேரணை சரியானதுதான் என்பதை இப்போது ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று எதிர்க்கட்சிகளின் பிரதம கொறடாவான கயந்த கருணாதிலக்கு சபாநாயகரை நோக்கி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அவர் செவ்வாய்க்கிழமை பாராளுமன்ற அமர்வில் விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றிய போது ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயத்தில் உள்ள நிலையில் அவரிடம் இருந்த 3 அமைச்சுக்களும் 10 அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பொருள் கோடல் கட்டளை சட்டத்தின் 2 பிரிவின்படி அமைச்சுக்களுக்கு வழங்கப்படும் பொறுப்புகள் ஜனாதிபதியால் அங்கீகரிக்கப்பட்டதாக கருதப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் பதில் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாங்கள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு வந்த போது பிரதி அமைச்சருக்கு அதிகாரங்கள் வழங்கப்படவில்லை என்று கூறி அதை புறக்கணித்தீர்கள். ஆனால் எங்கள் நடவடிக்கை தனிப்பட்ட காரணங்களின் அடிப்படையில் அல்ல, உண்மையான நோக்கத்திலேயே மேற்கொள்ளப்பட்டது. எனவே இது எங்கள் பிரேரணை சரியானதுதான் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன, இந்த விவகாரம் குறித்து நான் கடந்த பாராளுமன்ற அலுவலர்கள் கூட்டத்தின் பின்னர் உங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளேன். வரும் நாட்களில் மேலும் பேசுவோம். இது குறித்து விரிவான விளக்கம் வழங்கப்பட வேண்டியுள்ளது என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், பிரதமர் அருண் ஜெயசேகர மீது எங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை. அவர் தற்போது பாதுகாப்பு பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆனால் நம்பிக்கையில்லா பிரேரணியை புறக்கணிக்க அடிப்படையாக அமைந்த காரணங்களை சபையில் வெளிப்படுத்த வேண்டும். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னமும் நீதி கோருகிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எந்தவிதமான கூட்டணியும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் அமைக்கப் போவதில்லை என்று கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெளிவுபடுத்தினார். கொழும்பில் இடம்பெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறிய போது, ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்திர மாநாட்டில் எங்கள் பங்கேற்பு எதிர்கால கூட்டணி கனவுகளுக்காக அல்ல, ஜனநாயகத்திற்கு எதிரான அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிராகவே எங்கள் ஒற்றுமை உருவாகியுள்ளது. அந்த மாநாட்டில் பங்கேற்ற ஒவ்வொரு கட்சிகளுக்கும் தனித்துவமான கொள்கை உள்ளது. ஆனால் அரசாங்கம் பல கட்சி முறைமையை அளித்து தனிக்கட்சி ஆட்சி நிலைநிறுத்த முயற்சிக்கின்றது. இதற்காகவே எதிர்க்கட்சியை இலக்கு வைக்கிறது. ஜனாதிபதி அனுர்குமார திசநாயக்க ஆட்சியின் ஏற்றுக்கொண்டு 1 வருடம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் போலியான வாக்குறுதிகளை தவிர எந்த அபிவிருத்தி திட்டங்களோ வெளிநாட்டு முதலீடுகளோ அறிமுகப்படுத்தப்படவில்லை. இந்த காலப்பகுதியில் போதைப்பொருள் உற்பத்தி நிலையங்களை அதிகரித்துள்ளன. முன்பு கிலோகிராம் கணக்கில் போதைப்பொருள் பிடிக்கப்பட்டது. ஆனால் இப்போது கொள்ளுகரன் கணக்கிலேயே கைப்பற்றப்படுகிறது என்று சாகர காரியவசம் சாடினார். பொதுமக்கள் அரசு சேவைகளை எளிதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே கவர்மெண்ட் சூப்பர் என்ற புதிய செயலியின் உருவாக்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போது பல்வேறு அரசு திணைக்களங்களில் தனித்தனி அமைப்பாக சிக்கலாக அங்கீகார செயல்முறைகள் மற்றும் மீண்டும் மீண்டும் தரவு உள்ளீடு செய்வது போன்ற காரணங்களினால் பொதுமக்கள் அரசு சேவைகளை பெறுவதில் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். இதனால் ஆண்டுதோறும் 500 மில்லியனுக்கும் அதிகமான பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்தினுடன் இணைந்து ஒரே பயன்பாட்டின் மூலம் பல்வேறு அரசு தேவைகளை ஒருங்கிணைந்து வழங்கும் கவர்மெண்ட் சூப்பர் செயலி ஒரு முக்கிய மூலோபாய முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் இலங்கையில் 18 வயதிற்கும் மேற்பட்ட 14 மில்லியன் குடிமக்கள் மற்றும் வருடத்திற்கு 2 மில்லியன் பார்வையாளர்கள் ஒரே இடைமுகத்தின் மூலம் அரசு சேவைகளை தடையின்றி அணுகக்கூடிய டிஜிட்டல் தளத்தை பெறவுள்ளார்கள். இது அனைத்து சேவைகளையும் ஒரே பயனர் நட்பு கைபேசி செயலி மற்றும் வலை பயன்பாட்டில் ஒருங்கிணைக்கும். அதன்படி 2025-2026 காலகட்டத்தில் 500 மில்லியன் செலவில் 2 கட்டங்களாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் பெல் கப்பலால் ஏற்பட்ட கடல்சார் சேதத்திற்காக இலங்கை உயர்நீதிமன்றம் விதித்து $1 பில்லியன் இழப்பீட்டினை வழங்க முடியாது என்று அந்த கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. சிங்கப்பூரை சேர்ந்த எக்ஸ்பிரஸ் பீடர்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாமுவேல் ஜோஸ்கோவிச் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் இத்தகைய இழப்பீட்டை வழங்குவது தவறான முன்னுதாரணமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தொகையை செலுத்துவது சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு பரவலான எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
2021ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கொழும்புக்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலில் ஏற்பட்ட ரசாயன கசிவினால் இலங்கையின் கடல் சூழல் மிகுந்த பாதிப்புக்குள்ளானது. கப்பலில் இருந்து 81 கொள்கலன்களில் நைட்ரிக் அமிலம், ஆபத்தான ஈயம் மற்றும் பிளாஸ்டிக் துகள்கள் இருந்தன. கத்தார் மற்றும் இந்திய துறைமுகங்கள் கசிந்த நைட்ரிக் அமிலத்தை இறக்க அனுமதி மறுத்ததால் இலங்கை அரசாங்கம் அனுமதி வழங்கிய பின் அந்த கப்பல் நாட்டின் கடற்பிராந்தியத்திற்குள் நுழைந்தது. விபத்துக்கு பிறகு டன் கணக்கில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் மேற்கு கரையின் சுமார் 80 கிலோமீட்டர் நீள கடற்கரையை மூடின. இதனால் பல மாதங்களுக்கு மீன்பிடி நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டது. இதனையடுத்து இலங்கைக்கு $1 பில்லியன் இழப்பீடாக செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஒரு ஆண்டுக்குள் இந்த தொகையை செலுத்த வேண்டும் என்றும் முதலாவது தவணையாக $250 மில்லியன் செலுத்த வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதலில் பலியான இளைஞர் ஒருவரின் தந்தை ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திற்கு அளித்த அறிக்கை இலங்கைக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் எச்சரித்தார். பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நீதியாய்ந்த விசாரணைகளை விரும்புகின்றார்கள். அது கிடைக்காத சூழ்நிலையில் ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தில் உயிரிழந்த இளைஞரின் தந்தை காணொலி தொழில்நுட்பம் மூலம் இணைந்து கொண்டு இலங்கையில் நடக்கும் விசாரணைகளில் நீதி வழங்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். இத்தகைய கருத்துக்கள் நாட்டின் நற்பெயருக்கு உகந்தவை அல்ல. எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசரவுக்கு எதிராக அவநம்பிக்கை தீர்மானம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணங்களை சபைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவரது மனைவி ஷிராந்தி ராஜபக்ச மற்றும் மகன் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பாக விசாரணைகளை நடத்த கோரி லஞ்ச ஊழல் மற்றும் வீண் விரயத்திற்கு எதிரான குடிமக்களின் சக்தி என்ற அமைப்பின் தலைவர் ஜாமினி கமன் துஷார நேற்று முறைப்பாடு சமர்ப்பித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள தகவலின்படி விஜயராம மாவட்டத்தில் உள்ள மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தை புதுப்பிக்க அரச நிதியில் இருந்து செலவிடப்பட்டு 5.1 பில்லியன் ரூபாய் முறையான கொள்முதல் நடைமுறைகளின்படி பயன்படுத்தப்பட்டதா அல்லது ஊழல் மூலமாக நாட்டிற்கு இழப்பு ஏற்படுத்தப்பட்டதா என்பதை கண்டறிய விசாரணை கோரப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவின் சொத்துக்கள் தொடர்பாக வெளியான தகவல்கள் உண்மையானவையா அல்லது முறைகேடாக பெறப்பட்டவையா என்பதை பற்றியும் விசாரணை நடத்துமாறும் முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. ஷிராந்தி ராஜபக்ச 400 மில்லியன் மதிப்புள்ள வீடொன்றை கொழும்பு மியூசிஸ் கல்லூரிக்கு அருகிலுள்ள டாரிங்டன் மாவட்டத்தில் சொந்தமாக வைத்திருப்பதாக ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 2013 ஏப்ரல் 5ஆம் தேதியன்று கொழும்பு 5 டாரிங்டன் மாவட்டத்தை எண் 260 கீழ் 12 அமைந்துள்ள வீட்டை 400 லட்சத்திற்கு வாங்கியதாகவும் பதிவுகள் தெரிவிக்கின்றன. வீடு வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் 350 லட்சம் ரூபாவின் மூலாதாரம் குறித்து புலனாய்வு தொடங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் நாட்டின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய சூழலை சுட்டிக்காட்டுகின்றன. எனவே முறையான விசாரணைகள் அவசியம் என்று ஜாமினி கமன் துஷார தெரிவித்துள்ளார். தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மே கொழும்பு துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். விசாரணையின் போது கனேமுல்ல சஞ்சீவ மற்றும் கம்பகா பஸ்போட்டா ஆகியோரை கொலை செய்யும் திட்டத்தை தானே தீட்டியதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அதேவேளை கம்பஹா ஒஸ்மன் மீது மேற்கொள்ளப்பட்ட கொலை முயற்சியில் தன்னுடைய நேரடி தொடர்பு இல்லை என்றும் அது தொடர்பாக தம்பிட்ட அவிஷ்க மற்றும் கமாண்டோ சலிந்த் ஆகியோரின் கோரிக்கைக்கு இணங்க ஒத்துழைத்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பரவலாக விநியோகமாகும் அனைத்து போதைப் பொருட்களையும் தானே விற்றதாக பத்மே விசாரணைகளில் ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் தனது கைபேசியில் ஹொகெயின் என்பதை குறியீட்டு பெயராக பயன்படுத்தியதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்துடன் தன்னிடம் இருந்து துப்பாக்கிகள் அனைத்தும் போலீசார் ஏற்கனவே மீட்டுள்ளதாகவும் தற்போது இன்னும் ஒரு துப்பாக்கி மட்டுமே மீதமுள்ளதாகவும் குறிப்பிட்ட அவர் அதை போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.